இவங்க பேர் சரஸ்வதிம்மா. இவங்க ஆர்கானிக் பேபி ஃபுட்ஸ் தயாரித்து ஆன்லைனில் சேல் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா தவறி சில வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்களாம். அவங்க பிஸ்னஸுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே சொல்கிறாங்க. கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதாகவும் சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டு கோர்ட்டில் டைப்ரைட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். மேரேஜ் லைஃபு நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் குழந்தையாக இருக்கும்போதே உடம்பு வீக்காக இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கம்மா. 3 வருஷம் முன்னாடி இவங்க பையன் ஸ்கூலில் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பா பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்டலில் விட போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது என்கிட்ட சொல்லும்போதே ரொம்பவே அழுதுட்டாங்கம்மா. இப்போ 3 வருஷமாக தனியாக தான் இருக்காங்களாம். இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லேடிஸ்கிட்ட மட்டும்தான் மனசு விட்டு பேசுவாங்களாம். ஆனால் அது லைஃபுக்கு கடைசி வராதுன்னு இப்போது செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸில் மாதம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சம்பாரித்த வீடு, நிலம், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரப்போகிற துணை நல்ல அன்பாக பாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரங்க இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் லைஃப்பில் யாருமே இல்லாமல் இருக்க அந்த கொடுமையை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இப்படி எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி உங்ககிட்ட இருந்த காசு பணத்தை எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இவங்க அவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்கம்மா. இந்த மாதிரி நிறைய வரங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரன் தேடுறவங்களுக்கு சேனலை ஷேர் பண்ணி விடுங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு வர எல்லா கமெண்ட்டையும் அவங்க பார்ப்பாங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.